வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம குரூப் 4 விஏஓ 2022 வருட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பகுதி ஆ எல்லாமே போட்டுட்டோம். 100 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பகுதி ஆ, பொது அறிவு. அதுதான் இனிமேல் நம்ம வீடியோஸ் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவறான இணையை கண்டறிக. மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம், பீகார் ஓரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம். இதில் எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது 1, 2 மற்றும் 3 தவறான இணை, 1, 2 மற்றும் 2 தவறான இணை, 2 மற்றும் 3 தவறான இணை, அனைத்தும் தவறான இணை. விடை தெரியவில்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டு. அனைத்தும் தவறான இணை, எல்லாமே தவறு. எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர். லுக்கோமியா, சார்கோமா, கார்சினோமா, லிப்போமா. விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, கார்சினோமா. அடுத்து பொறுத்துக. தேசிய பூங்கா, மாநிலம். இங்கே கிர் தேசிய பூங்கா, கார்பெட் தேசிய பூங்கா, ராஜ்கிர் தேசிய பூங்கா, ரந்தம்பூர் தேசிய பூங்கா. ஸோ எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக பொருத்தணும். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் சி தான் சரி. 3, 4, 2, 1. ஸோ கிர் தேசிய பூங்கா குஜராத், கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், ராஜ்கிர் தேசிய பூங்கா ஜார்க்கண்ட், ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். ஆன்சர் சி தான் கரெக்டு. கீழ்கண்ட நாடுகளை அதன் மார்ஸ் மிஷனுடன் பொறுத்துக. இங்கே நாடுகள் இருக்குது, அதனோட மிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நாடுகளில் யுஎஸ்ஏ, இந்தியா, ஜப்பான், சீனா. இங்கே மங்கள்யான், சச்சி, ஜியாங்ஹி, டெரக்ஸ். இப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் பி தான் கரெக்ட். 2, 1, 4, 3. என்ன சொல்லியிருக்காங்க? யுஎஸ்ஏயோட மிஷன் சச்சி, இந்தியா மங்கள்யான், ஜப்பான் டெரெக்ஸ், சீனா ஜியாங்ஹி. ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டு. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. புலித்தேவரின் இறப்பு, குயிலியின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரர்களின் இறப்பு. ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டு இறந்தாங்க அப்படின்றத நம்ம கரெக்டாக வரிசைப்படுத்தணும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 2, 3, 1, 4 கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 பி. சி 1, 3, 2, 4, 3, 1, 4, 2. 4 ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் பி தான் சரி. 1, 2, 3, 4. ஸோ கரெக்டாகவே அவங்களோட இறப்பை வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு புலித்தேவரின் இறப்பு, அடுத்து குயிலின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரர்களின் இறப்பு. ஸோ ஆன்சர் பி தான் சரி. அடுத்து தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாம்பாள், பண்டிதர் ரமாபாய். ஆன்சர் பி, முத்துலட்சுமி ரெட்டி. கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக. 1930 பகத்சிங் சிட்டகாங் ஆயுத படைத்தளத்தை தாக்கினார். 1929 பகத்சிங் PK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். அடுத்து 1925 பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ஏ தான் சரி. 2 மட்டும் சரி. 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1929 பகத்சிங் PK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். ஸோ செகண்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. முதல் 5 ஆண்டு திட்டம், 2வது 5 ஆண்டு திட்டம், 3வது 5 ஆண்டு திட்டம், 4வது 5 ஆண்டு திட்டம். இங்கே பொருளாதார நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி, அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள், சுய உருவாக்க பொருளாதாரம். ஸோ இப்போ இந்த 5 ஆண்டு திட்டங்களில் செய்த தன்மை என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 4 ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் சி தான் சரி. ஃபஸ்ட்டு முதல் 5 ஆண்டு திட்டம் 3 அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்களை நீக்குதல். அடுத்து 2வது 5 ஆண்டு திட்டத்தில் என்ன நடந்ததுன்னா 1
பொருளாதார நிலைத்தன்மை. அடுத்து 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சிக்கான மேம்பாடுகள் 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அடுத்து 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா சுய உருவாக்க பொருளாதாரம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 2020-21 ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. வருவாய் மூலங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை இறங்கு வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி, 2 தனி வருமான வரி, 3 தீர்வை, 4 நிறுவன வரி, 5 சுங்க வரி. ஸோ இதில் இறங்கு வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இறங்கு வரிசையில் ஏறு வரிசைனாக்கா மேலேருந்து கீழே வரணும், இது ரிவர்ஸில் போகணும் இல்லையா. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1 2 3 4 5. ஸோ அவங்களே இறங்கு வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி, தனி வருமான வரி, தீர்வை, நிறுவன வரி, சுங்க வரி. இப்போ ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னாக்கா சுங்க வரி, நிறுவன வரி, தீர்வை, தனி வருமான வரி, ஜிஎஸ்டி தான் கடைசியாக வரும். ஏன்னா இது 2020-21 ஆண்டிற்கான வருவாய் மூலம். ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து நிறைய வித்தியாசமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். 2வது ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.